காமராஜரை தலைவராக்கியதில் மிக பெரும் பங்கு யாருக்கு இருக்கு? முத்துராமலிங்க தேவருக்கு இருக்கு. முத்துராமலிங்க தேவர் காமராஜரை நிக்க சொல்றாரு. நிக்க சொல்லும் போது நில உடைமையாளர்கள் யாருக்கு சொத்து இருக்கோ அவன் தான் நிக்க முடியும். சொத்து இல்லாத வெறும் பயில நிக்க முடியாது. ஆங்கிலேய சட்டம் வச்சிருந்தான். அப்போ காமராஜர் மேல எந்த சொத்தும் இல்லை. முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய நில சுவார்ந்தார். பல ஏக்கரா நிலம் இருக்கு. காமராஜரை பொறுத்தவரை அவருக்கு எந்த அடையாளமுமே இல்லை. அடையாளம் ஏன் மனு தாக்கல் பண்ணல? ஒரு மனு. அது உண்மையாகவே ஒரு நாக்கு 6 பைசா மனு கேட்கும்போது என்னிடம் சொத்து இல்லை. அந்த அவன் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது வீட்டுக்கு ஒரு ரசீது கேட்கறான். அன்னைக்கு இருந்த பஞ்சாயத்து போர்டு இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். அப்போ எனக்கு எது சொத்து இல்லை. தேவர் உனக்கு சொத்து இல்லையா? டேய் ஒரு ஆட்டுக்குடி பிடிச்சிடா. இன்னைக்கு சக தலைவர் எப்படி வாழ்ந்துருக்கான் பாருங்க. ஒரு ஆட்டுக்குடி பிடிச்சா இந்த ஆட்டுக்குட்டி நேரம் ஓட்டிட்டு வியோட்ட போ. யார்கிட்ட? வியோட்ட. டேய் எனக்கு சொத்து இருக்கு. காமராஜனுடைய அரசியல் அரிச்சோடியே ஆரம்பித்து வைத்தவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். யாரும் ஒத்துக்க மாட்டான்.